சாதம் வடிச்ச கஞ்சியில ஷாம்பு உங்களோட ஹேரை நேச்சுரலாவே திக் அண்ட் லாங்கா வளர வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது எப்படி பண்றதுன்னு சொல்றேன். இதை பண்றதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன், 10 ல இருந்து 15 பூவந்தி காய் எடுத்திருக்கேன், சாதம் வடிச்ச தண்ணி எடுத்திருக்கேன். அன்னைக்கு மத்தியானம் வடிச்ச தண்ணியா பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல கடலைப்பருப்பும் வெந்தயத்தையும் சேர்த்துட்டு சாதம் வடிச்ச தண்ணியை கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஓவர் நைட் ஊற விட்டுருங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க பூவந்தி காய உள்ள இருக்க கொட்டையை எடுத்துட்டு சாதம் வடிச்ச தண்ணியில அந்த காய ஓவர் நைட் ஊற விட்டுடுங்க. மறுநாள் காலையில ஊற வச்ச கடலைப்பருப்பும் வெந்தயத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு அது கூடவே ஊற வச்ச இந்த பூவந்திக்காயும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த ஊற வச்ச தண்ணி வேணா கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஸ்டோர் பண்ண முடியாது, ஒரு வாட்டியும் நீங்க ஃப்ரெஷ்ஷா தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ இதை உங்களோட ஸ்கேல்ப்லயும் ஹேர்லயும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா வெறும் வாட்டர்ல நீங்க வாஷ் பண்ணாலே நல்லா கிளீன் ஆயிடும். இதை வாரத்துக்கு ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களோட ஸ்கேல்ப்பும் ஹேரும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ப்ராப்பரான ரொட்டீன் வித் ஹெல்த்தி டயட்டோட ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.